வெயிலுக்கு அப்புறம் கண்டிப்பா மழை வரும். அதுபோல நம்மளோட வாழ்க்கையில ஒரு துயரத்துக்கு பின்னாலேயும் சந்தோஷம் கண்டிப்பா வரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். ஒரு நாள் பிருந்தாவனத்துல கடுமையான வெயில். பசுக்களும் கன்றுகளும் தண்ணி இல்லாம துடிச்சிட்டு இருந்தது. கோபியர்கள் கூட வெயில்னால களைப்பா இருந்தாங்க. ஆனா கண்ணன் மட்டும் புன்னகையோட இருந்தாங்க. ராதை கேட்டாங்க, கண்ணா, இவ்வளவு வெயில்ல கூட நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க, எப்படி? கண்ணன் புல்லாங்குழல எடுத்துட்டு சொன்னாங்க, வெயில் வந்தா மழை வருவது உறுதி ராதே. மழை வரும்போது உலகமே மகிழ்ச்சியா இருக்கும். அதுபோலதான் ஒரு துயரம் வந்தாலும் அதுக்கப்புறம் சந்தோஷம் வருவதும் உறுதி. அன்னைக்கு சாயங்காலம் கருமேகங்கள்லாம் வந்து மழை துளிகள் கீழே விழ ஆரம்பிச்சது. ராதை தன்னோட கைகளால மழை துளிகளை பிடிச்சு கண்ணனை பார்த்து சிரிச்சான். கண்ணன் புல்லாங்குழல் வாசிச்சான். அந்த இசையில மழை கூட ஆடினது போல இருந்துச்சு. ராதையும் கண்ணனும் மழையில ஆடி சந்தோஷப்பட்டாங்க. அந்த மழை ஒரு சாதாரண மழை இல்லை, அது அன்பினுடைய அருள் மழை. அந்த நாள் விருந்தாவனத்துல மக்கள் எல்லாருமே ராதா கிருஷ்ணருடைய மழை நாள் அப்படின்னு நினைவு கூற தொடங்கினாங்க. இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னன்னா, பொறுமையும் நம்பிக்கையும் கண்டிப்பா வாழ்க்கையில வேணும். இது ரெண்டும் தான் அன்பினுடைய உண்மையான வழி.